Hey guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணுறதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா துடைச்சி எடுத்துருங்க. இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற ஈரப்பதத்தை இந்த மாதிரி துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிட்ட பிறகு வெயிலில் கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்ச பிறகு கூட இட்லி பொடி பண்ணலாம். அடுத்ததான் முருங்கைக்கீரையை உருவி எடுத்துட்ட பிறகு ஒரு பேன் நல்லா சூடானதுமே நம்ம உருவி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. பேனில் முருங்கைக்கீரை சேர்த்த உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போய் இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை ஈரப்பதம் இல்லாத ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே பேன்லேயே ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை சேர்த்து இந்த கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் இதுக்கப்புறம் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணணும். ஸோ இப்போது கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு அல்லது உடைச்ச உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாயை நல்லா பொன்னிறமாக வறுத்து இதையும் அந்த பிளேட்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போது அதே பேன்லேயே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் மாறி இந்த கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மெஷர் பண்ணமோ அதே கப் அளவு ஒரு 3/4 கப் அளவு பொட்டுக்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து இதையும் இந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயிலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூளை சேர்த்து இந்த மிளகாய்த்தூளோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்துருக்கிற இந்த மிளகாய்த்தூள் அப்படியே இந்த பேன்லேயே இருக்கட்டும். அதுதான் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி அண்ட் ஈரப்பதம் எதுவும் இல்லாதபடி நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த இந்த இன்க்ரீடியன்ஸ் கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த இட்லி பொடி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால அந்த இட்லி பொடி கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்கிற பிளேட்டில் இட்லி பொடி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுட்ட பிறகு ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அரைச்சிருக்க இந்த இட்லி பொடியை சேர்த்து ஃப்ரிட்ஜோ அல்லது ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சத்தான முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடியை கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. முருங்கைக்கீரையை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுக்கும்போது அதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி இருக்கணுமானே அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள அறியாமலே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.